இந்த இடத்துல காவல்துறை அதிகாரியா நான் சொல்றேன், இருக்கிற சூழ்நிலை சரியில்லை என்பதால் அதிகமாக கூட்டம் இருப்பதாலும் இந்த கூட்டம் இங்க இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் யாருக்கும் கட்டுப்படாம இருக்கிறதுனாலையும் எல்லாத்தோட வேண்டுகோள், இங்க இருக்கக்கூடிய மக்கள் எனக்கு தெரிந்தவர்கள் தான், இங்க இருக்கக்கூடிய அனைத்து அமைப்பு சார்பும் இருக்காங்க, இது அனைத்து அமைப்புகளையும் சேர்த்து இருக்கோம், இங்க எல்லாருமே வந்திருக்கோம். இந்த மாநகரத்தினுடைய டிசியா நான் வந்திருக்கேன். இதுக்கும் மேலே இங்க நம்பிக்கை இல்லாம கூட்டம் இருந்தது என்றால் காவல்துறை தடியடி நடத்தி தான் கலைக்க நேரிடும். அதை சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பட் தயவு செய்து புரிஞ்சுக்காதீங்க. இதை நாங்க கலெக்டரேட்டுக்கு என்னன்னா எஸ்கார்ட் போட்டு எடுத்துட்டு போய் பிளையிங் ஸ்குவாட் இருக்காங்க, மீடியா இத்தனை இருக்கு, இத்தனை முன்னால நாங்க கலெக்டரேட்டுக்கு எடுத்துட்டு போய் அதுல என்ன இருக்குதுங்கறத ப்ராப்பரா இந்த கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரணும், நாங்க அதையும் வர வச்சு நம்ம ரெவென்யூ, கஸ்டம்ஸ், பிளையிங் ஸ்குவாட், காவல்துறை பிளஸ் பத்திரிகை நண்பர்கள் பிளஸ் உங்க அமைப்பில இருந்து யாராவது முக்கிய நிர்வாகிகள் இருந்தீங்கன்னாலும் நீங்க 10-20 பேர் வரலாம். உங்கள் முன்னிலையில் திறக்கப்பட்டு அது என்ன இருக்குதுன்னு செக் பண்ணப்படும். இதை மீறி நாம இந்த இடத்தில் எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டாலும் அது இத்தனை தடவை நான் எச்சரிச்சு நீங்க கேட்காம இருந்தீங்கன்னா அதற்கு காவல்துறை பொறுப்பேற்காது. உடனடியாக எல்லாரும் கலந்து செஞ்சீங்கன்னா தான் நான் இப்ப வண்டியை எடுத்துட்டு கிளம்புவோம். இந்த நேரத்துல இடையில யாராவது இருந்தீங்கன்னா அவர்கள் மீது சரியான நடவடிக்கை, சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். உடனடியாக கலந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன், அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னோடய பேர் ஸ்ரீனிவாசன். 119 தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய ஃப்ளையிங் ஸ்குவாடு. இன்றைக்கி கண்ட்ரோல் ரூம்லேருந்து ஒரு தகவல் வந்தது. குடமில் ஆத்துப்பாலத்துக்கிட்ட ஒரு வெஹிக்கிள் TN 88A 1060ங்கிற வாகனத்தில் கண்டெய்னரில் ஏதோ பணம் கடத்தப்படுவதாக தகவல் வந்தது. அதன்படி அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு எங்கள் டீம் போய் அங்கே கண்டெய்னரை வெரிஃபை பண்ணுறதுக்கு போனோம். அங்கே கண்டெய்னர் ஓப்பன் பண்ணுறதுக்கான சௌகரியங்கள் இல்லாததுனால அந்த கண்டெய்னரை கலெக்டர் ஆஃபீஸில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு எடுத்து வந்து கண்டெய்னர் ஓப்பன் செய்யப்பட்டு கண்டெய்னரில் உள்ள பொருட்களையும் ஆவணங்களோட ஒத்திசைவு செய்யப்பட்டது. மேற்படி ஒத்திசைவு செய்ததில் அதில் வந்து பிளாக் டீ, அதாவது ஜெர்மன் நாட்டுக்கு எடுத்து செல்லக்கூடிய கோவை கவுண்டர் மில்ஸ்லேருந்து ஷா பிரதர்ஸுங்கிற நிறுவனத்தின் மூலிமா ஜெர்மன் நாட்டுக்கு பிளாக் டீ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அதனுடைய மொத்த மதிப்பு வந்து 12,33,904 ரூபா 46 பைசா. இதில் வந்து மேலே ஏறி கண்டெய்னரை செக் பண்ணதில் கிட்டத்தட்ட ஒரு 16 பேக் மேலே ஓப்பன் பண்ணி பார்க்கப்பட்டது. அத்தனையிலையுமே பிளாக் டீ தான் இருந்தது. இருப்பினும் சந்தேகத்தினுடைய எல்லா பேக்கையும் ஓப்பன் பண்ணி பார்க்கணுங்கிற காரணத்தினால வாகனத்தை வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே வச்சுருக்கோம், சீஸ் பண்ணி வச்சுருக்கோம். முழு கண்டெய்னரையும் நாளை பரிசோதனை செய்து முடித்த பிறகு வாகனத்தை விடுவிக்கலாங்கிற முடிவுக்கு வந்திருக்கோம். அதனால் கண்டெய்னர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் போலீஸ் பாதுகாப்பில் எங்களுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய பாதுகாப்பில் இந்த கண்டெய்னர் இருக்கும். அனைத்து பேக்கும் ஓப்பன் செய்யப்பட்டு தரவாக செக் பண்ணதுக்கப்புறம் கண்டெய்னர் ரிலீஸ் செய்யப்படும். தற்பொழுது உள்ள தகவல் என்னென்னா, கண்டெய்னரில் இருந்த பேக்கில் பிளாக் டீ டஸ்ட் இருந்ததுங்கிற தகவல் மட்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். இருக்கக்கூடிய டிசி எல்லாருமே வந்தாங்க. சொன்னதுக்கப்புறம் நாங்கள் என்ன சொன்னோம்னா, இருக்கக்கூடிய உள்ள கண்டெய்னரில் என்ன இருக்குதுன்னு கேட்டோம். அந்த ஓட்டுநர் என்ன சொன்னார்னா வந்து டீ தூள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொன்னார். நாங்கள் சொன்னோம் டீ தூள் இருக்குதா காபி தூள் இருக்குதா எங்களுக்கு தெரியல, இல்லை பணம் இருக்குதான்னு கூட எங்களுக்கு தெரியல. எங்களுடைய கோரிக்கை வந்து உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி காமிங்கன்னு சொல்லி சொன்னோம். பறக்கும் படையை சேர்ந்த எல்லாருமே வந்து வலியுறுத்தினோம். பறக்கும் படையை சேர்ந்த அதிகாரிகளும் வலியுறுத்தினோம். அவங்க வந்து நேராக வந்து இங்கே வந்து இந்த இடத்துல வந்து திறக்க முடியாது, நேராக வந்து மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அலுவலகத்துக்கு வந்து திறக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் நேராக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு நாங்கள் லாரி அந்த கண்டெய்னரோட நேராக வந்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வந்தோம். எங்களுடைய அதிகாரிகள் வந்து இருக்கக்கூடிய மீடியா எல்லாத்துக்கு முன்னால் நாங்கள் இருக்கக்கூடிய பொதுமக்கள் முன்னால் திறந்தாங்க. எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு டீ தூள் வந்து ஒரு 5-6 பேக்கெட் இருக்கக்கூடிய அந்த இதை வந்து உடைச்சாங்க. 5-6 பேக்கெட் டீ தூள் தான் வந்துச்சு. நாங்கள் என்ன சொன்னோம்னா, இந்த 10 மூட்டை 15 மூட்டை பார்த்து எங்களுக்கு திருப்தி இல்லை. எங்களுக்கு வந்து முழுமையாக வந்து இருக்கக்கூடிய எல்லா மூட்டைகளும் கொஞ்சம் இறக்கி வைங்க, இறக்கி வச்சதுக்கப்புறம் பண்ணோன்னு சொல்லி நாங்கள் பறக்கும்படை அதிகாரிகிட்ட சொன்னோம். பறக்கும்படை அதிகாரி என்ன சொன்னால், மேலே போய் பார்த்துக்கல எங்களுக்கு திருப்தின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து மீண்டும் கூப்பிட்டு சொன்னோம், எங்களுக்கு திருப்தி இல்லை. நாங்கள் இருக்கக்கூடிய பப்ளிக் பொதுமக்கள் வந்து வெளியில் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு மேலே பொதுமக்கள் இருக்கிறாங்க, எங்களுக்கு வந்து திருப்தி இல்லைன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அதிகாரி வந்து கூப்பிட்டு பேசி அதுக்கப்புறம் அதிகாரி என்ன சொன்னாங்க, இப்போ வந்து இந்நேரத்தில் வந்து நைட்டு இறக்கிட்டு ஏற்ற முடியாது, காலையில் 10 மணிக்கு அப்சர்வர் எல்லாம் எலெக்ஷன் அப்சர்வர் எல்லாரும் அதிகாரிகளை பூரா வர சொல்கிறோம். வந்ததுக்கப்புறம் அதை உங்கள் எல்லாத்தோட முன்னிலை மீண்டும் திறந்து இருக்கக்கூடிய எல்லா மூட்டையும் இறக்கி வச்சு
அதுக்கப்புறம் உங்களோட திருப்தியாக என்ன இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் பார்த்துட்டீங்க. பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் இது பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. அதை நாங்கள் முழுமையாக நாங்கள் இருக்கக்கூடிய வந்திருக்கிற பொதுமக்கள் எல்லாரும் அதை முழுமையாக ஏற்றுட்டு அத்தனை மூட்டையும் காலையில் 10 மணிக்கு மேலே இறக்குன்னு சொன்னாங்க. பப்ளிக் முன்னால் காப்பிக்கிட்டோம். எங்களுக்கு வந்து அதை காமிச்சு எல்லாம் இறக்கி வச்சு எங்களுக்கு முழு திருப்தி.